எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. வழக்கம் போல ஒரு வாழ்த்து செய்தியோடு ஆரம்பிச்சிடலாம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. நம்ம அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல இருந்து திருக்குறளின் பொருள் விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம். 53 மற்றும் 54ஆம் திருக்குறளின் பொருள் விளக்கத்தை இந்த பதிவுல பார்க்கலாம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 53. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை. இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். சொல்லி பாருங்க, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி இதமிக்கா இருக்கு. சரி, வாங்க இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லதன். இல்லதன் அப்படின்னா இல்லது பிளஸ் என். இல்லது என்றால் இல்லாதது, என் என்றால் என்ன, இல்லாதது யாது. இல்லதன் இல்லவள். இல்லவள் என்றால் மனைவி. மாண்பானால் அந்த மனைவிக்கு உடைய சிறப்பை பெற்றவளானால். உள்ளதன். உள்ளது என். உள்ளது எது, இருப்பது எது. இல்லவள் மனைவியானவள். மானா கடை மனைவியின் சிறப்பை பெற்றிருக்காவிடின். இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். மனைவி குணவதியாக இருந்துவிட்டால் இல்லாதது எது, குணமற்றவளாக இருந்தால் இருப்பது எது. அதாவது மனைவி நல்ல குணம் உடையவளா வந்துட்டா அப்படின்னா அந்த கணவனோட வாழ்க்கையில இல்லாதது எது. அதுவே மனைவி குணமில்லாதவளா வந்துட்டா அவனோட வாழ்க்கையில இருப்பதுதான் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லறத்துல கணவன் மனைவி இருவருடைய புரிதல்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அப்படின்னா ஒரு கணவனுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். போன குறள்லயே சொன்னார் இல்லைங்க, என்னை மாற்றிதாயினும் இல். அதாவது நல்ல மனைவியா இல்லை அப்படின்னா கணவனுக்கு என்ன சிறப்பு இருந்தாலும் அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே தான் இங்க வேற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல மனைவி கிடைச்சிட்டா அப்படின்னா அவனோட வாழ்க்கையில இல்லாதது எதுவுமே இல்லை. இங்க இல்லாதது அப்படிங்கிறது பொருளா எடுத்துக்க கூடாது. பொருட்செல்வம் இல்லை. நல்ல மனைவி கிடைச்சிட்டா அப்படின்னா அவனோட வாழ்க்கையில மன நிம்மதி அப்படிங்கிறதுக்கு குறைவே இல்லை. மன நிம்மதி கிடைச்சிட்டா வாழ்க்கையில இல்லாதது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மனசு நிம்மதியா இருந்தா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எளிதா சமாளிச்சிடலாம். ஒரு கணவனுக்கு மனைவியோட உறுதுணை என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. அதுபோலதான் ஒரு மனைவிக்கும் கணவனுடைய உறுதுணை என்பது மிக மிக முக்கியமானது. கொண்டவன் தூற்றினால் கண்டவன் தூற்றுவான் அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லைங்களா? மனைவிக்கு கணவன் நல்லவனா அமையல அப்படின்னா அவளோட வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்காது. கணவன் வளரும் போது வளர்ந்து வா என்று தோள் தட்டவும், தளரும் போது தளராதே என்று தோள் கொடுக்கவும் மனைவி அமைந்து விட்டால் கணவனுக்கு ஏது குறை? சரிதானங்க நான் சொல்றது? நல்ல மனைவி அமைஞ்சிட்டா அப்படின்னா கணவனோட வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அந்த இல்லறமும் நல்லறமா இருக்கும். அதுவே நல்ல மனைவி இல்லை என்றால் அவனது வாழ்க்கை மிகவும் துயரமாகவே இருக்கும். இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. குணவதியான மனைவியாயின் இல்லாதது யாது, குணமற்ற மனைவியனின் இருப்பதெது. குணவதியான மனைவியாயின் இல்லாதது யாது, குணமற்ற மனைவியனின் இருப்பது எது. இதோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குறளின் பொருள் விளக்கம் பார்க்கலாம். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். இந்த குறளோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். பெண்ணின் பெண்மையை விட, பெருந்தக்க பெருமை வாய்ந்தது, யாவுள என்ன இருக்கிறது, கற்பென்னும் கற்பு என்னும், திண்மை கலங்காமை, உண்டாக பெறின் பெற்றவளாக இருந்தாள். இதோட முழு பொருளையும் பார்க்கலாம். பெண்மையை விட மேன்மையானது என்ன? அவள் கற்பெனும் கலங்காமையை பெற்றிருந்தாள். அதாவது ஒரு பெண்ணுக்கு கற்பு என்னும் கலங்காமை இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்மையை விட பெருமையானது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கணவனை பார்த்து திருவள்ளுவர் கேட்கிறார். கற்பு என்பது உடல் சார்ந்த விஷயம் இல்லை, அது மனசு சார்ந்த விஷயம்.
மனது மிகவும் தூய்மையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், கலங்காமல் இருக்கணும். பிரச்சனை எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூட திறமையும் கலங்காமையும் இருக்கிற பெண்ணு மனைவியாக வந்துட்டா அப்படின்னா அந்த கணவனுக்கு அதை விட பெருமையோ மேன்மையோ என்ன இருக்க போகுது? வாழ்க்கையில் வர பிரச்சனையை எல்லாத்தையும் எதிர்கொள்கிற ஒரு திறமை வாய்ந்த கலங்காத மனம் கொண்ட மனைவி ஒரு கணவனுக்கு அமைஞ்சிட்டா அப்படின்னா கணவனுக்கு அதை விட மேன்மை என்ன இருக்க போகுது? இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை. பெண்மையை விட வேறென்ன மேன்மை? கற்பென்னும் கலங்காமை கொண்டவள் ஆயின். பெண்மையை விட வேறென்ன மேன்மை? கற்பென்னும் கலங்காமை கொண்டவள் ஆயின். இதோட பொருள் உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த 2 திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.